அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை மிதித்தலில் யானை பாகன் உட்பட 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானைக்கு பழங்கள் கொடுத்து சென்ற யானை பாகன் உறவினர் சிசுபாலன், யானை பாகன் உதயன் ஆகிய இருவரை யானை திடீரென மிதித்ததில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு இருவரும் சிகிச்சைக்காக கொண்டு சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் 2 பேரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கோயில் யானை மிதித்து இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் கிராப் சர்வே பணியை அரசியல் கட்சியினர் தவறாக சித்தரித்து அரசியலாக்குவதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு அரசு பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற 25ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார். இந்நிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் தம்மியப்பேட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வரும் 25ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள 683 ஊராட்சிகளுக்கும் 33 பொருட்கள் அடங்கிய விளையாட்டு உபகரணங்களை துணை முதலமைச்சர் வழங்க உள்ளார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், மாணவர்களின் டிஜிட்டல் கிராப் சர்வே பணி 87% முடிந்துள்ளது. இதனை 21,000 மாணவர்கள் ஆர்வமாக முடித்துள்ளனர். அவர்களுக்கு அரசின் சார்பில் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த அமைச்சர், மாணவர்களின் கிராப் சர்வே பணியை அரசியல் கட்சியினர் தவறாக சித்தரித்து அரசியலாக்குவதாக வேதனை தெரிவித்தார். அதுக்கு டிஜிட்டல் சர்வே இது மாணவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இன்னும் பயிற்சி, அவர் அனுபவம், அவர் படிக்கும்போது இந்த விவசாயத்தை சார்ந்து விவசாய ஃபீல்டு அவருக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் ஃபீல்டுக்கு செல்ல வேண்டும். ஃபீல்டுக்கு சென்று என்னென்ன பயிர் நடக்குது அந்தந்த பயிர் என்பதை களத்தில் இருந்து ஆய்வு செய்கின்றவர் அந்த படிப்பு அவர்களுக்கு உண்டு. பாதி நாள் ஃபீல்டு விவசாய நிலத்தில் தான் அவர் இருக்க வேண்டும். அதனால் இப்போ அவருக்கும் ஒரு ப்ராக்டிஸ், அவங்களும் மாணவர்களை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. வீணாக அரசியல் செய்ய வேண்டும், அரசியல் கட்சிகள் தவறாக இதை சித்தரித்து என்னமோ செய்கிறாங்க, ஆட்டம் போட்டு பணம். ஆனால் மாணவர்கள் செய்து கொண்ட பணம் கிட்டத்தட்ட 87% அளவிற்கு அந்த சர்வே பணிகள் கிராஃபிக்கல் சர்வே டிஜிட்டல் சர்வே முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாராட்டக்கூடியது. மாணவர்களுடைய எழுச்சி ஆர்வமாக அந்த பணியை கிட்டத்தட்ட 21,000 மாணவர்கள் களத்தில் நின்று செய்திருக்கிறார்கள். அதற்கு அந்த மாணவர்களுக்கு அரசு சார்பாக நான் பாராட்டியும் தெரிவித்தேன், வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெய்வேலி NLC நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழிலாளி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனம் சுரங்கத்தில் கருணாகரன் வழக்கம் போன்று பணி செய்து கொண்டிருந்த போது நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் சக தொழிலாளர்கள் அவரை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் NLC மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே தொழிலாளி கருணாகரன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நெய்வேலி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பணிக்கு சென்ற சொசைட்டி தொழிலாளி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சக தொழிலாளர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அரசு மதுபான கடைகளில் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்ற 4 மேற்பார்வையாளர் மற்றும் 13 விற்பனையாளர்கள் உள்ளிட்டோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் கூடுதலாக பணம் பெற்றுக் கொண்டு மதுபானங்கள் விற்பனை செய்து வந்ததை தொடர்ந்து ஊத்துக்காடு பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடையில் பணியாற்றிய 2 மேற்பார்வையாளர்கள் மற்றும் 8 விற்பனையாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 17 அரசு மதுபான கடை ஊழியர்கள் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் காஞ்சிபுரம் மாவட்ட டாஸ்மாக் மேலாளரும் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது பெண் ஒருவர் அப்பணியில் நியமிக்கப்பட்டுள்ளார். பணியாளர்களின் அதிரடி மாற்றங்கள் ஊழியர்களிடையே கலக்கத்தையும் மது பிரியர்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற 71வது மாவட்ட அளவிலான அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் சிறந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு பாராட்டு கேடயங்கள் மற்றும் 1678 பயனாளிகளுக்கு ரூபாய் 35.71 கோடி மதிப்பீட்டில் கடன் உதவிகளை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், விவசாயிகளுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் பாமர மக்களுக்கும் வங்கி சேவையை வழங்குவது கூட்டுறவு வங்கிகள் என்றும் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் வீட்டு வசதிக்கும் மகளிர் முன்னேற்றத்திற்கும் கடன்களை அளித்து கிராம பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக கூட்டுறவு வங்கிகள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.